நம்ம ஒரு கோடி சேலஞ்சில் இன்றைக்கி டே 80, டேட்டு 21 மே 2026. இப்போ நாம் பார்க்க போகிறது என்னோடய டைரக்ட் ஸ்டாக்கு, மியூச்சுவல் ஃபண்டு, அப்புறம் யுவர் ஸ்டாக்கோட டே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க போகிறோம். ஹாய், திஸ் இஸ் பாலமுருகன் ராமலிங்கம் ஹியர். நான் ஒரு கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஒரு கோடி சேலஞ்ச் டே 1லேருந்து இன்றைக்கி டே 80 வரைக்கும் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது ஃபுல் வீடியோ. அதை நீங்கள் மறக்காமல் பாருங்கள், பார்த்து உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் இது பார்க்குறது என்னோட டைரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது 1,36,236, கரண்ட் வேல்யூ 2,08,200 கிட்டே இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் ஒரு 72,000. இன்றைக்கி டே ப்ராஃபிட் ஒரு 1,010 கிட்டே இருக்குது. இது என்னோடய லாங் டேர்ம் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இது இப்போ ஜஸ்ட்டு ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதை இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் எடுத்துக்காதீங்க. நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் சேம் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. இது ஜஸ்ட்டு ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு நீங்களும் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகினராக இருந்தீங்கன்னா டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே ப்ராஃபிட் ஒரு அரௌண்ட் 1,000 கிட்டே இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் இருக்க ஸ்டாக்ஸ் பார்ப்போம். பாசிட்டிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜே ஒரு 12,170 கிட்டே இருக்குது. இன்றைக்கி அதுவும் ஒரு 266 ஏறி இருக்குது. அப்புறம் பெல் பார்த்தீங்கன்னா ஒரு 11,585, அதுவும் இன்றைக்கி ஒரு 266.40 கிட்டே ஏறி இருக்குது. அப்புறம் லாரஸ் லேப் ஒரு 11,161, அதுவும் இன்றைக்கி 139 கிட்டே இறங்கியிருக்கு. டாடா பவர் ஒரு 5,540, இன்றைக்கும் அது ஒரு 55 ரூபா கிட்டே இறங்கியிருக்கு. எதுக்கு நான் ஏறினது இறங்குறது உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்னா, நீங்களும் இப்போ நான் 2021லேருந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்களும் இப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் அப் அண்ட் டவுனுன்றது சாதாரணம் தான். அதை பார்த்து நீங்கள் பேனிக் ஆகாமல் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்ல ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்காக தான் நான் ஜஸ்ட்டு ஷோ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஐஆர்எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு 5,322, அதுவும் இன்றைக்கி ஒரு 70 ரூபீஸ் கிட்டே ஏறி இருக்குது. இதெல்லாம் நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட்டு நெகட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ரிலாக்ஸோ ஒரு 1,570 ஓவராலாக, இன்றைக்கி அது ஒரு 2.60 பைசா கிட்டே ஏறி இருக்குது. அப்புறம் ஏஷியன் பெயிண்ட் ஒரு 1,511, இன்றைக்கி அது ஒரு 106 ரூபா கிட்டே ஏறி இருக்குது. அப்புறம் ஐடிசி ஒரு 1,214, இன்றைக்கி அது ஒரு 71 ரூபா கிட்டே ஏறி இருக்குது. அப்புறம் ஐடிசி ஹோட்டல்ஸ் ஓவராலாக 805 ரூபா மைனஸில் இருக்குது. இன்றைக்கி அது ஒரு 4.98 ரூபா, அதாவது ஒரு 5 ரூபா கிட்டே ஏறி இருக்குது. இதுதான் நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் இருக்க ஸ்டாக்ஸ் காய்ஸ். இதை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். பிகினராக இருந்தீங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா அது உங்கள் விருப்பம். பட் ஹெல்த் இன்சூரன்ஸும் எமர்ஜென்சி ஃபண்டும் முடிஞ்ச வரைக்கும் ரெடி பண்ணிக்கோங்க. அது உங்கள் ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து ஒரு 3 மந்த்ஸ் 6 மந்த் சில 1 இயர் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரெடி பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. அதுக்கு முன்னாடி இதில் நான் காட்டுற ஆப்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் இல்லை. நான் இன்வெஸ்ட் பண்ணுறதை உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பமாக இருக்குன்னா நீங்கள் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1,87,235, கரண்ட் வேல்யூ ஒரு 2,16,589 இருக்குது. ஓவரால் ரிட்டர்ன் மட்டுமே ஒரு 29,353. நேற்றோட டே சேஞ்சஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு 531 ரூபா கிட்டே ஏறி இருக்குது. இதுவும் நான் 2021லேருந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் நீங்கள் இங்கே பார்க்க முடியும். 1000 ஸ்டார்ட் பண்ணது, இப்போது நம்ம எல்லாமே சேர்த்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் சேர்த்து 2,16,589 இருக்குது. என்னோடய மோஸ்ட் ஆஃப் த அலோகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் ஒரு 61%, ஸ்மால் கேப்பில் ஒரு 24.64%, மிட் கேப்பில் ஒரு 14% இருக்குது. இது செக்டார் வைஸும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். கம்பெனி வைஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே லார்ஜ் கேப்பில் தான் அதிக அலோகேஷன் இருக்கும். ஏன்னா என்னோடய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா இது சூட் ஆகும். நீங்களும் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிளைண்டாக கண்ணை மூடிட்டு ஹை ரிஸ்க் இருக்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணாமல் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் டைரக்ட் யுவர் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இப்போது நான் நெக்ஸ்ட்டு இப்போது டே சேஞ்சஸ் மியூச்சுவல் ஃபண்டோட டே சேஞ்சஸ் உங்களுக்கு ஷோ பண்ணல, இப்போ ஷோ பண்ணுறேன். டே சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடிஐ நிஃப்டி 50 ஒரு 207.77 ரூபா ஏறி இருக்குது. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஒரு 275.36, மோதிலால் ஓஸ்வால் மிட் கேப் பார்த்தீங்கன்னா 45.42 ரூபா ஏறி இருக்குது. அப்புறம் குவான்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டி காசு அலோகேஷன் 1.57 ரூபா ஏறி இருக்குது. இதுதான் என்னோடய போர்ட்ஃபோலியோவில் இருக்க
மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இதை நீங்கள் பார்த்து இதிலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. தயவு செஞ்சு நான் அதுக்கு மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நான் ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருப்பேன் எப்படி மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணுறதுன்னு. அந்த வீடியோ நம்ம சேனல்லையும் இருக்குது, அதுவும் பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ நான் டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது என்னோடய யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா $460.19, கரண்ட் வேல்யூ $671.36 இருக்குது. டோட்டல் ரிட்டர்ன் மட்டுமே $211.17. இது நேற்று சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா $9.30 கிட்ட ஏறி இருக்குது நேற்று. இது யூஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எந்தளவுக்கு மேலே ஏறுமோ அந்தளவுக்கு இறங்கும். இது ரொம்ப ஹை ரிஸ்க் இந்தியன் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிகினராக இருந்தால் நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். நான் இதில் எல்லாமே டைரக்ட் ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது என்னால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னால் இப்போ அந்த ஃபுல்லாக இப்போ $25 கொடுத்து என்னால் வாங்க முடியாதுன்றப்ப நான் $1 $2 என்னால் வாங்க முடியும். அப்போ அது என்னன்னா அந்த டாலருக்கு அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஷேர்ஸை வந்து ஃப்ராக்ஷனல் ஷேர் சொல்லுவாங்க, அந்தளவுக்கு நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். அதாவது ஒரு ஷேர் முழுசாக இல்லாமல் ஒரு சம் பார்ட்ஸ் மட்டும் ஆட் ஆகும். அந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் யூஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். நீங்களும் ஹை ரிஸ்க் எடுக்கிறீங்க அந்த பட்சத்தில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் இந்தியன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணது $40,400. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இயர்லி ஒரு $65,000 கிட்ட இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே $24,500 கிட்ட இருக்குது. இதுதான் நான் டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்ம 1 கோடி சேலஞ்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நமக்கு 1 கோடி சேலஞ்ச் டே 1லேருந்து பிளேலிஸ்ட் இருக்குது, அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள், உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நானும் ஆன்சர் பண்ணுறேன். Okay guys, see you in the next video. Bye.